ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில முக்கியமான பிரதேசங்களிலிருந்து அவசரமாக மக்களை வெளியேறுமாறு கட்டளையிட்டிருக்கக்கூடிய ஈரானிய இராணுவத்தினரும் ஆரம்பிக்கப்பட போகும் போரினுடைய அடுத்த கட்டமும் 3 வங்கிகளை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் முக்கியமான பிரதேசங்களிலிருந்து மக்களை அவசரமாக வெளியேற்றி வரும் கத்தாரினுடைய உள்துறை அமைச்சகமும் பற்றி எரியும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்படும் அமெரிக்க தூதரகமும் தரைமட்டமாக்கப்பட்ட ஹெலிகாப்டர் தளங்களும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் ஈரானின் காக் தீவை இலக்கு வைத்து அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களில் குறித்த தீவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அளிக்கப்பட்டு விட்டனவா? இவை தொடர்பான உண்மையான நிலவரங்கள் என்ன? அமெரிக்க அதிகாரிகளின் சிப்பாய்களின் தலைக்கான விலையை அறிவித்த ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் தெரித்து ஓடும் அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ஏவுகணை தாக்குதலினால் தரைமட்டமாக்கப்பட்ட குடியிருப்பு பிரதேசங்களும் பற்றி எரியும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மோதல்களும். Subscribe now and press the bell icon. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனான் முழுவதும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் லெபனானுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 30க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஹிஸ்புல்லாவினுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என கூறி அதிகளவான குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் கடந்த 12 நாட்களுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 750க்கும் அதிகமான லெபனானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று 10 லட்சத்திற்கும் அதிகமான லெபனானிய மக்கள் வடக்கு பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்துள்ளார்கள். லெபனானிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. எப்படியாவது லெபனானிய அரசாங்கத்தை லெபனானிய அரசு இராணுவத்தினை ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறக்குவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் மும்முரமாக வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன. ஏனென்றால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை கட்டுப்படுத்த முடியவில்லை. கடந்த 1.5 வருடமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லாவினுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டது. மேலும் இந்த தாக்குதலின் மூலமாக நாங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை பலவீனப்படுத்தி விட்டோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்தது. ஆனால் இன்று தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்தே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கடந்த 1.5 வருடங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தின் அனைத்து ஏவுகணை தளங்களையும் முழுமையாக அழித்து விட்டதாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கூறியது. இருப்பினும் தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 1.5 வருடங்களுக்கு முன்பிருந்ததை போன்றே தாக்குதல்களை வீரியமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை தனியாக சமாளிக்க முடியவில்லை. இதனாலேயே தற்போது லெபனானிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தத்தினை வழங்கி லெபனானிய அரசு இராணுவத்தினை ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறக்கி எப்படியாவது லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்தி ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் விரும்புகின்றன. அத்தோடு லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்ததாகவும் சில நாட்களுக்கு முன்பு தகவல்கள் வெளியாகி இருந்தன. மேலும் இதனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும் லெபனானிய ஜனாதிபதிக்கு உச்சழுத்தங்களை வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 25க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கலிலி பிரதேசத்தை இலக்கு வைத்தும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய 4 குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. 15க்கும் அதிகமான வாகனங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனல் பதிவிட்டிருந்தேன். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பல்லுக்கு பல் என்கின்ற இந்த தாக்குதலில் 15க்கும் அதிகமான நிலத்திடர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து மெச்சூலா கிரியட் ஷமோனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தும் இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ கட்டளை தளங்களில் இருக்கக்கூடிய ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான
ட்ரோன் தாக்குதல்களை குறித்த ஆயுத களஞ்சிய சாலைகள் இலக்கு வைத்து மேற்கொண்டிருப்பதாகவும் இதிலே 3 ஆயுத களஞ்சிய சாலைகள் வெடித்து சிதறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அயன் டோம் அமைப்புகள் தற்போது பேப்பர் டோம் அமைப்புகளாக மாற்றப்பட்டிருப்பதனால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ட்ரோன்களை முழுமையாக சுட்டு வீழ்த்த முடியாத நிலைமைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தள்ளப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராடர் தளங்களை ஈரானிய ஏவுகணைகள் தரைமட்டமாக்கி இருப்பதனால் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஏவுகணை தாக்குதல்களும் துல்லியமாக நடைபெற்று வருகின்றன. அடுத்து கியாம், கஃபர் ஷுபா, கஃபர் கிலா ஆகிய பிரதேசங்களில் தரைவழி தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த தரைவழி தாக்குதலிலே கியாம் பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 4 மணித்தியாலங்களுக்கு மேலாக நேரடியான துப்பாக்கிச் சூட்டு மோதல்களில் ஈடுபட்டுள்ளார்கள். இதன்போது குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து ரத்வான் படைப்பிரிவினர் ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை கவச ஏவுகணையின் மூலமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் கவச ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலிலே குறைந்தது 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டு படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து கஃபர் கிலா மற்றும் கஃபர் ஷுபா பிரதேசங்களினூடாக முன்னேறுவதற்கு தயாராக இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை இலக்கு வைத்து கவச ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே 2 புல்டோசர் வண்டிகளையும் 1 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திலே ரத்வான் படைப்பிரிவினர் நேரடியான துப்பாக்கிச் சூட்டு மோதலில் களமிறங்கி இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தலைமை அதிகாரி வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 கவச படை பிரிவுகளையும் காசாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 கவச படை பிரிவுகளையும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றி இடையக மண்டலத்தினை அமைக்கப் போவதாக அறிவித்துள்ளது. லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகளையும் கைப்பற்றப் போவதாகவே அறிவித்துள்ளது. இதற்கமைவாகவே தற்போது காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய கவச படை பிரிவுகளை லெபனானினுடைய எல்லை பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் களமிறக்கியுள்ளது. மேலும் இன்னும் 1-2 நாட்களுக்குள் லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் இந்த தரைவழி தாக்குதல்களை முறியடிப்பதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை ஓட விரட்டி அடிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் நேற்றிரவு இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் லெபனானிய அரசாங்கத்திற்கு குறிப்பிட்ட கால அளவை வழங்கியிருந்தோம். ஆனால் அவர்கள் லெபனானிய மக்களை பாதுகாப்பதற்கு தவறிவிட்டார்கள். மேலும் நாங்கள் ஒரு மிக நீண்ட போருக்கே தயாராக இருக்கின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒரு மிக நீண்ட போரை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். இதற்கான எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் முடித்துவிட்டோம். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். இறுதி வரை போராடுவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே சிறிய மோதல்கள் வெடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. லெபனான் எல்லை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கும் இடையிலேயே இந்த மோதல்கள் வெடித்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே இரு தரப்பினருக்கும் இடையில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு லெபனான் எல்லை பிரதேசத்திலே தக்ஃபீரி ஜூலானியின் படைக்குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினை பலவீனப்படுத்துவதற்காக தக்ஃபீரி ஜூலானியின் படைக்குழுக்கள் லெபனான் எல்லை பிரதேசத்தினூடாக நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அடுத்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் அமெரிக்க அதிகாரிகளின் அமெரிக்க சிப்பாய்களின் தலைக்கான பரிசு தொகையை அறிவித்துள்ளார்கள். ஈராக்குள்ளே இருக்கக்கூடிய பல ஹோட்டல்களிலும் விடுதிகளிலும் குடியிருப்பு பிரதேசங்களிலும் அமெரிக்க அதிகாரிகள் பதுங்கியுள்ளார்கள். இவ்வாறு பதுங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் தொடர்பான தகவல்களை எங்களுக்கு தந்தால் நாங்கள் உங்களுக்கு பரிசாக 150 மில்லியன் ஈராக்கிய தினார்களை தருகின்றோம் என்றும் அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஹோட்டல்களிலும் குடியிருப்பு பிரதேசங்களிலும் பதுங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளை நீங்களே கொலை செய்துவிட்டு அதற்கான ஆதாரத்தை எங்களுக்கு அனுப்பி வைத்தாலும் உங்களுக்கு 150 மில்லியன் ஈராக்கிய தினார்களை வழங்குகின்றோம் என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அறிவித்துள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈராக்குள்ளே இருக்கக்கூடிய கொள்ளை கும்பல்களையும் கடத்தல்காரர்களையும் தற்போது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் போராளிகளாக மாற்றிவிட்டார்கள். 150 மில்லியன் ஈராக்கிய தினார்களை பெற்றுக் கொள்வதற்காக பலர் தற்போது அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் என்ன செய்வதென்று தெரியும்
தெரியாமல் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். அத்தோடு இன்று காலை குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலிலே அமெரிக்க அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் பக்தாதில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அமெரிக்க தூதரகத்தில் இருக்கக்கூடிய ராடர் கருவியை இலக்கு வைத்தும் ஹெலிகாப்டர் தரையிறங்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் குறித்த பகுதிகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. அதே போன்று பக்தாதின் விக்டோரியா தளத்தில் இருக்கக்கூடிய சீரம் வான் பாதுகாப்பு அமைப்பை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த வான் பாதுகாப்பு அமைப்பானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி தீவான கார்க் தீவில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டோம். குறித்த தீவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக அழித்து விட்டோம். மேலும் நாங்கள் குறித்த தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து இன்னும் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் திறக்காவிட்டால், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கப்பல்கள் அனுமதிக்கப்படாவிட்டால் கார்க் தீவில் இருக்கக்கூடிய ஈரானின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முடிவுகளை நான் எடுப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். மேலும் இதற்கான பதிலடிகளை ஈரானிய IRGC இராணுவமும் வெளியிட்டிருந்தது. முன்னைய காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு கார்க் தீவிலே அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக அளிக்கப்படவில்லை என்றும், ஒரு சில வான் பாதுகாப்பு அமைப்புகள் மாத்திரமே இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும், பெரும்பாலான வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாதுகாப்பாகவே இருப்பதாகவும் ஈரானிய தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்கா முதலாம் கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு கார்க் தீவை இலக்கு வைத்து இரண்டாம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் அமெரிக்காவின் இரண்டாம் கட்ட தாக்குதல்களை முறியடித்தன. கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான தாக்குதல்களை எங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முறியடித்துள்ளன. மேலும் எங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் கார்க் தீவிலே சிறப்பாகவே செயற்படுகின்றது. ஒரு சில இராணுவ தளங்கள் மாத்திரம் இலக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான இராணுவ தளங்கள் முழுமையாக செயற்படுகின்றது என ஈரானிய இராணுவம் அறிவித்துள்ளது. அத்தோடு கார்க் தீவிலே ஹெலிபோன் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் அமெரிக்காவினுடைய விசேட படைப்பிரிவுகள் கார்க் தீவிலே களமிறங்கினால் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்காகவும் ஈரானினுடைய விசேட படைப்பிரிவுகள் தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய ஹெலிபோன் தாக்குதல் திட்டங்களை முறியடிப்பதற்கு ஈரான் கார்க் தீவிலே விசேட செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானின் ஏவுகணை திறன்களையும் ஏவுகணை தளங்களையும் நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தாலும் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அமெரிக்க ஆய்வாளர்களே கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 15க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஹிஸ்புல்லா இராணுவத்தோடு ஒன்றிணைந்து கலிலி பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தும் ஈரான் வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் நள்ளிரவு வேளையில் ஈரான் மேற்கொண்டிருந்த தாக்குதல்களில் 3 குடியிருப்பு பிரதேசங்களில் தீ பரவல் ஏற்பட்டிருந்தது. குறித்த குடியிருப்பு பிரதேசங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதலிலே உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே போன்று இன்று அதிகாலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஈலாட் துறைமுக பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அடுத்து ஈரான் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 2 நாட்களாக ஈரானிய தரப்பினர் கத்தாருக்கு ஒரு சிறிய விடுமுறையை வழங்கியிருந்தார்கள். மேலும் நள்ளிரவு வேளையிலிருந்து ஈரான் கத்தாரிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்திருந்தது. அத்தோடு ஈரானின் தாக்குதல்கள் விரிவடைந்து வருவதனால் கத்தாரினுடைய உள்துறை அமைச்சகமானது கத்தாருக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பிரதேசங்களுக்கு அருகாமையில் உள்ள மக்களை வெளியேற்றி வருகின்றது. துறைமுகங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களையும் அமெரிக்க நலன்களுக்கு அமெரிக்க தளங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களையும் கத்தாரிய உள்துறை அமைச்சகம் அவசரமாக வெளியேற்றி வருகின்றது. கத்தாரில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது தொடர்பாக நன்றாகவே தெரிந்திருக்கும். மக்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் என கத்தாரின் உள்துறை அமைச்சகமும் தெரிவித்திருந்தது. அதாவது ஈரானினுடைய தாக்குதல்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகின்றது என்பது கத்தாரி அடிமைகளுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவசரமாக மேற்கொண்டிருந்தார்கள்.
அடுத்து இன்று அதிகாலை வேளையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் நிலை கொண்டிருந்த அமெரிக்காவின் இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் 2 எண்ணெய் கப்பல்களும் தீப்பற்றி எறிவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை வேளையிலேயே ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி சுத்திகரிப்பு நிலையமான ஃபுஜைரா எண்ணெய் உற்பத்தி நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலே இருக்கக்கூடிய 2 முக்கியமான பிரதேசங்களில் பெருவெடிப்புகள் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் குறித்த தாக்குதலிலே பற்றி எறியக்கூடிய ஃபுஜைரா எண்ணெய் உற்பத்தி தளத்தினுடைய காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இன்று காலையில் தான் ஃபுஜைரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் திட்டமிட்டிருந்தது. கடந்த வாரம் குறித்த எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதலுக்கு பின்பு இன்றைய தினம் குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் திட்டமிட்டிருந்தது. இப்படியான நிலைமையில் தான் மீண்டும் ஈரான் குறித்த தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதனால் தற்போது ஃபுஜைரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. அடுத்து குவைற்றில் இருக்கக்கூடிய அல் உதைரி ஹெலிகாப்டர் தளம் ஒன்றை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் குறித்த ஹெலிகாப்டர் தளமானது முழுமையாக சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த ஹெலிகாப்டர் தளத்தில் அமெரிக்க அதிகாரிகள் சிப்பாய்கள் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசத்திலும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே 30க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகள் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து ஈரான் தற்போது வங்கிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்துள்ளது. மேலும் இதன் ஆரம்பமாக பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய 2 வங்கிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க நிறுவனங்களோடு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்கன் சிட்டி பேங்காக கருதப்படக்கூடிய 2 வங்கிகளை இலக்கு வைத்தே ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று துபாய் டவர் ஒன்றில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு சிறிய வங்கி ஒன்றை இலக்கு வைத்தும் ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் குறித்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வெளிப்படுத்தவில்லை. எனவே தற்போது 3 வங்கிகளை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பல வங்கிகள் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து இன்று மாலை ஈரானின் காத்தம் அல் அன்பியா தலைமையகம் அவசர எச்சரிக்கை கட்டளை ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக முக்கியமான தளங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் அவசரமாக வெளியேறிவிடுங்கள். அமெரிக்காவின் நலன்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் மற்றும் இன்னும் சில முக்கியமான தளங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் முழுமையாக வெளியேறிவிடுங்கள். குறித்த பகுதியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது. எதிரிகள் இந்த தளங்களை முழுமையாக பயன்படுத்துவதனால் நாங்கள் இவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என ஈரானின் காத்தம் அல் அன்பியா தலைமையகம் எச்சரிக்கை கட்டளைகளை வெளியிட்டிருந்தது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய துறைமுக பிரதேசங்களை பயன்படுத்தி, சில முக்கியமான பிரதேசங்களை பயன்படுத்தி, தளங்களை பயன்படுத்தி பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அபு மூசா தீவை இலக்கு வைத்தும் ஈரானின் இன்னும் 2 தீவை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மறைவிடங்களை பயன்படுத்தியே அமெரிக்கா இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதனாலேயே தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து ஈரான் வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றது. இதன் ஆரம்ப கட்டமாக தற்போது ஜபல் அலி துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும், கலீஃபா துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும், ஃபுஜைரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் வெளியேறுமாறு ஈரானினுடைய இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் இந்த போரை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஏனைய நலன்களை இலக்கு வைத்தும் வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றது. மேலும் இது ஐக்கிய அரபு அமீரகத்தில் மாத்திரமே கொள்ளப்படாது. அடுத்த கட்டமாக கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, குவைத் ஆகிய பிரதேசங்களிலும் இந்த தாக்குதல் விரிவாக்கப்பட போகின்றது. அமெரிக்க நலன்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரபு நாட்டு மக்களை முழுமையாக இடம்பெயர்த்து குறித்த பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களையே ஈரான் ஆரம்பிக்க போகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.